ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப அழகான சூப்பரான ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல நம்ம ஒரு பேப்பர் கப், பாட்டிலோட கேப்ஸ், அதுக்கப்புறம் கலர் உல்லன் இதெல்லாம் எடுத்துக்கலாம். முதல்ல இந்த பேப்பர் கப்பை எடுத்து இதே போல் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதே போல் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த கப்பை தரையில் வச்சு லைட்டாக இதே போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சன் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு கலர் உல்லனை எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அந்த கப்போட அந்த பாட்டத்தில் கம் போட்டு இதே போல் கம் போட்டதுக்கப்புறம் அந்த நூலை வச்சு நம்ம ஒரு 2-3 லைன் அப்படியே சுற்றி விட்டுக்கலாம். ஒரு 5 அல்லது 6 டைம் இதே போல் சுற்றி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 5-6 லைன் சுற்றி விட்டதுக்கப்புறம் அதே உல்லன் நூலை எடுத்து நம்ம லீஃப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஒன்று விட்டு ஒன்று இதே போல் சுற்றி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கப்பையே அந்த உள்ளனால் நம்ம கவர் பண்ணிட்டோம். அழகான டிசைனாகவும் மாறியிருக்கு பாருங்கள். அந்த கப்போட இன்சைடும் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த உள்ளன் நூலை கம் போட்டு ஒட்டிக்கோங்க. நம்மளுடைய பேப்பர் கப் இப்போது சூப்பராக தயாராக இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக பிளாஸ்டிக் பாட்டிலோட கேப்பை எடுத்துக்கலாம். அதை கத்தியால் இதே போல் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 7 அல்லது 8 இதழ்கள் வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இதே போல் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு டூல்ஸை வச்சு இதே போல் நெம்பி விட்டுக்கோங்க. அதாவது அந்த இதழ்கள் மாதிரி இருக்கிறத அப்படியே விரித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாட்டிலோட கேப்ஸையும் அந்த பேப்பர் கப்பையும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஏதாவது ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. நான் ப்ரூம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஏதாவது கம்பி எடுத்தாலும் பரவாயில்ல. இதே போல் எடுத்து கலர் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேப்புக்கெல்லாம் சென்டரில் ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. அந்த பேப்பர் கப்பை இன்னுமே அழகுபடுத்த நல்ல அழகான ஒரு கிளிட்டரிங்கான ஒரு பார்டரை எடுத்து இதே போல் கம்மை வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்டரை ஒட்டி விட்டாச்சு. இப்போ நான் எல்லோ கலர் உள்ள நூலை எடுத்திருக்கேன். இந்த நூலை நம்ம 4 விரல்களையும் 30 அல்லது 35 டைம் நம்ம சுற்றி விட்டுக்கலாம். கடைசியில் இருக்கிற நூலை அதை சரி பாதியாக சென்டரில் வச்சு நம்ம முடிச்சு போட்டு விட்டுக்கலாம். முடிச்சு போட்டு விட்டதுக்கப்புறம் 2 சைடும் நம்ம ஒரு ஃப்ளார் வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம அந்த ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கிற அந்த பாட்டில் கேப்பில் அந்த ஸ்டிக்கை இதே போல் சொருகி விட்டதுக்கப்புறம் கம் போட்டு அந்த ஃப்ளார் மாதிரி செஞ்சுருக்கிற அந்த உள்ள நூலை ஒட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம ஒட்டி விட்டாச்சு. நமக்கு ஒரு எல்லோ ஃப்ளார் தயாராகிடுச்சு. இதே போல் நம்ம மற்ற கேப்லேயும் அந்தந்த கலருக்கு அந்தந்த கேப் கலரோட உள்ளனை எடுத்து நம்ம ஃப்ளாரை தயார் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அந்த கிராஃப்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்பவே ரிச்சாக இருக்கும், நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதில் இன்னும் அதிகமான பாட்டில் கேப்ஸை வச்சு இன்னும் உள்ளனை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணவே முடியாதுங்கிற பாட்டில் கேப்பும் கூடி எவ்வளோ அழகான வாடாத ஒரு ஃப்ளார்ஸாக மாறிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஒரு அழகான வீடியோவோட இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் உள்ள மிக சுத்தமான ஆறு எது தெரியுமா? மேகாலயா மாநிலத்தில் உள்ள உமன்காட் ஆறு.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.